நாம் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 75 சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 75:6 வாசிங்க. சரி. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து என்ன வராது? ஜெயம் வராது. அப்ப ஜெயம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தை, மனிதர்கள் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லது எல்லாரும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை தான் ஜெயம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கிழக்கில் இருந்து வராது, மேற்கில் இருந்து வராது. அப்ப ஜெயம் எங்கதான் இருக்கிறது என்று பார்ப்போம் என்றால், நீதிமொழிகள் 21:31 அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அப்ப ஜெயம் எங்கிருந்து வருகிறது? கர்த்தரால் வரும். அப்ப வெற்றி வருகின்ற இடம் அல்லது ஜெயம் இருக்கின்ற இடம் எங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்குள்ளதான் இருக்கிறது. அவர்தான் வெற்றியின் பிறப்பிடம், ஜெயத்தின் ஊற்றா இருக்கிறார். அங்கிருந்து தான் நமக்கு வெற்றி, அங்கிருந்து தான் நமக்கு ஜெயம், அங்கிருந்து தான் நமக்கு வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை நல்லா அறிந்து கொண்ட சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கிழக்கிலிருந்தும் ஜெயம் வராது, மேற்கிலிருந்தும் ஜெயம் வராது, வனாந்திர திசையிலிருந்தும் என்ன வராது? ஜெயம் வராது. ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பவுல் ரொம்ப அழகா சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15 55-56 அந்த வார்த்தையை படிச்சோம்னா, மரணமே அப்படிதானே போட்டிருக்கு, கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாவம், நியாயப்பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, பார்த்தீங்களா? அப்ப நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஜெயம் யாரு தான் கொடுக்க முடியும்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான் ஜெயம் கொடுக்க முடியும். வேற எந்த மனிதனும் நமக்கு வெற்றி கொடுக்க வாய்ப்பே இல்லை. அது அழகா அதை வெளிப்படுத்துறாரு. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், வெற்றி தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப திங்க் பண்ணி பாருங்க, இந்த பைபிள் இருக்கக்கூடிய அநேக பரிசுத்தவான்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் கர்த்தர் தான். கர்த்தர் தான். ஒவ்வொருவரும், ஒவ்வொரு பரிசுத்தவான்களும், ஒவ்வொரு தேவ மனிதர்களும், ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் மாபெரும் வெற்றி பெற்றார்கள். அதற்கெல்லாம் காரணம் யாருன்னா ஒரே ஒருவர் தான், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஸ்தோத்திரம். அவரால் தான் நமக்கு ஜெயம் உண்டாகும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆமீன் சொல்லுங்கள். அருமையா எனக்கு காலையில் யோப தியானம் பண்ணோம். யோபினுடைய வாழ்க்கையில் மாபெரும் ஒரு தோல்வி அவர் சந்திக்கிறார். இழப்புகள், மாபெரும் இழப்பு என்று சொல்லலாம், அல்லது தோல்வி என்று சொல்லலாம், நஷ்டம் என்று சொல்லலாம். அந்த இழப்பின் நஷ்டத்தின் உச்சகட்டத்திலும் எதை காத்துக்கிட்டாருன்னா, கர்த்தருக்குள் இருக்கிற தெய்வ பயத்தை காத்து கொண்டார். ஏன்னா கர்த்தரே சொல்லுவார், உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அப்படின்னு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். எனக்கு பயப்படுறவன் சாத்தானே. யோபு யார் தெரியுமா? எனக்கு பயப்படுறவன். அதனால யோபு 42:10 யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை 2 மடங்கு கர்த்தர் பிளஸ் பண்றாரு. இப்படி எடுத்துக்குவோமே, ரெட்டிப்பான வெற்றி அப்படி எடுத்துக்கலாம்.
2 மடங்கு வெற்றி பெறுகிறார். தோற்று போன ஒரு மனிதர் 2 மடங்கு வெற்றி பெறுகிறார். அப்ப அவருக்கு என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு தியானிச்சோம்னா 7000 ஆடுகள். ஆனா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரும் பொழுது எத்தனை மாறிடுச்சு? 14000 ஆடுகள், அப்புறம் 3000 ஒட்டகம், ரெட்டிப்புங்கும் பொழுது 6000, 500 ஏர்மாடு, ரெட்டிப்பு என்பது 1000, 500 கழுதை, ரெட்டிப்பு என்று சொல்லும் பொழுது 1000 கழுதைகள், எல்லாம் டபுள் டபுளா மாறுது. இப்ப கவனிங்க, ஜெயம் எங்க இருக்குன்னா கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அப்ப கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வரணும் ஜெயம் அப்படின்னா நமக்குள் இருந்து பொங்கி வரணும் தெய்வ பயம். இதுதான் அற்புதமான ஒரு ரெவலேஷன். ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வரணும்னா பயம் நமக்குள் இருந்து பொங்கி வரணும். அப்ப கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு தெய்வ பயத்துல தேவ மக்கள் எப்பொழுதும் நிரம்பி இருக்கணும், எப்பொழுதும் தெய்வ பயத்துல அவங்க பூரணப்பட்டவர்களா இருக்கணும் என்பது கர்த்தர் விரும்புகிற, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய விருப்பம். நம்ம யோபு யாருன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். அவருக்குள்ளேயே அப்படி ஒரு போதனை, அப்படி ஒரு விசுவாசம், அப்படி ஒரு தெய்வ பயம், அப்படி ஒரு உண்மை இருக்குமே. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், மீட்பை பெற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்து, கிறிஸ்து எனக்காக இரத்தம் சிந்தி, கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறாரே, நம்ம எவ்வளவு ஃபெய்த்தா இருக்கணும் யோசித்து பாருங்க. வாசிங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப யார் ஜெயிக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்கிறார். யார் ஜெயிக்க முடியும்? நமக்கு இப்ப பார்த்தோம், ஜெயம் கர்த்தரால் வரும். அதுக்கு நமக்கு தேவை தெய்வ பயம். தெய்வ பயம் தேவனுடைய ஜெயத்தை கொண்டு வரும். ஆனா 1 யோவான்ல யோவான் அழகா எழுதுறார் 5:4, தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும். அப்ப தேவனால் நான் பிறந்திருக்கிறேன் என்ற உணர்வு எனக்கு ஆழமா இருந்தா எனக்குள்ள மாபெரும் ஜெயத்தை பார்க்க முடியும். ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்னா நீங்களும் நானும் சிலுவையில கிறிஸ்துவால் பிறந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவால் நான் பிறந்திருக்கிறேன், கிறிஸ்துவால் நான் பிறந்திருக்கிறேன், தேவனால் நான் பிறந்திருக்கிறேன். அப்பனா தேவனால் பிறந்த பிள்ளைகள் ஜெயிப்பார்கள். தேவனால் பிறந்திருந்தது உண்மையானால் கட்டாயம் நீங்கள் ஜெயிப்பீர்கள். அதாவது தோல்வி வருவது போல தெரியலாம், அந்த 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 பிரச்சனையின் உச்சக்கட்ட விளிம்புல கூட போய் நீங்க நிக்கலாம். ஆனால் நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை என்ற ஆழமான நம்பிக்கை உணர்வு இருக்குமே. ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன், ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், அந்த முடிவு மாபெரும் ஜெயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், மாபெரும் வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள், மாபெரும் வெற்றியை பார்ப்பீர்கள். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆமா, அநேக பரிசுத்தவான்கள் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்த பொழுது, தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்த பொழுது, தேவனுடைய விருப்பத்துக்கு தன்னை அர்ப்பணித்த பொழுது அவருடைய ஊழிய பயணங்கள் எல்லாமே நெருக்கமாக இருந்தது, பாடுகளாக இருந்தது, உபத்திரவங்களாக இருந்தது. ஆனால் அந்த ஊழியத்தினுடைய நிறைவை பார்த்தீங்கன்னா மாபெரும் வெற்றி. சோ தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும். இரண்டாவது, ஜெயிப்பதற்கு அற்புதமாய் அங்கே வசனம் சொல்லுகிறது, பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சுபாவம் விசுவாசம். விசுவாசம் என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆயுதம்னு கூட வச்சுக்கலாமே, ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆயுதம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் ரொம்ப அற்புதமான ஒரு சுபாவம் அல்லது ஒரு ஆயுதம். விசுவாசம் என்னும் கேடயம். விசுவாசம் இல்லாமல் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லாதான் சொல்றாரு. உங்கள் விசுவாசம் முதல்ல தேவனால் பிறப்பது என்ன செய்யுமா?
உலகத்தை ஜெயிக்கும். ஒரு வசனத்தை வாசிங்க, 1 யோவான் 4:4 வாசிங்க. 1 யோவான் 4. 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தும் அவர்களை என்ன செய்தீர்கள்? ஜெயித்தீர்கள். ஏனெனில் உங்களில் இருக்கிறவனிலும். அப்ப நீங்கள் தேவனால் உண்டாயிருப்பது உண்மையானால் நிச்சயமாலும் அவர்கள் அப்படின்னா சத்துருக்களை ஜெயிக்க முடியும், பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும், போராட்டங்களை ஜெயிக்க முடியும், சாபங்களை ஜெயிக்க முடியும், பிரச்சனைகளை நீங்கள் ஜெயிக்க முடியும். நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சனையை தூக்கி முன்னால வைக்காதீங்க, பிரச்சனையை தீர்க்கிறவரை முன்னால வைங்க. பிரச்சனையை கண்ணுக்கு முன்னால வச்சுக்கிறது, பிரச்சனையை இருதயத்தில் கொண்டு போய் வச்சுக்கிறது, பிரச்சனையை சிந்தனையில போய் வச்சுக்கிட்டு அப்படி நம்ம ஜெபிச்சோம்னா நடக்காது. இந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு தீர்வு காண்கிற தேவனை கண்ணுக்கு முன்னால வைங்க, அவரை இருதயத்தில் நிரப்பி வைங்க, அவரை மைண்ட்ல வைங்க. ஏனென்றால் எந்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தவன் நம்முடைய அற்புத தேவன். நீங்கள் தேவனால் உண்டாயிருப்பது உண்மையானா அழகா பிள்ளைகளே, நீங்க தேவனால் பிறந்திருக்கிறீங்க. பிள்ளைகளே, நீங்க பிள்ளைங்கிறது தேவனால் உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்ய முடியும்? அவர்களை, எதிரிகளை ஜெயிக்க முடியும், சத்ருவை ஜெயிக்க வைக்க முடியும், எல்லாரையும் ஜெயிக்க வைக்க முடியும். ரெண்டாவது விசுவாசம். உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க. எபிரேயர் 11:33 படிங்க. எபிரேயர் 11:33 படிங்க. எப்படிங்க? விசுவாசத்தினால எதை ஜெயித்தார்களா? ராஜ்யங்களையே ஜெயிக்கிறார்கள். நீதி என்ன செய்தார்கள்? நடப்பித்தார்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். சிங்கங்களின் வாயை கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க? யார் ஞாபகம் வருது? இப்படி சொல்லும் போதெல்லாம் யார் ஞாபகம் வருது? அப்புறம் சிங்கங்களின் வாயை அடைச்சது தானியேல். சரியா? சிங்கத்தை கிழிச்சு போட்டது தாவீது. சரியா? விசுவாச பட்டியல் எபிரேயர் 11 அத்தனை பரிசுத்தவான்களும் விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள், விசுவாசத்தினாலே மேற்கொண்டார்கள், விசுவாசத்தினாலே வெற்றி பெற்றார்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப ஒரு தேவ பிள்ளைக்கு நான் தேவனால் பிறந்திருக்கிறேன் என்ற ஆழமான நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். பிறந்த தேவ பிள்ளைகளுக்குள்ள விசுவாசம் பிறக்கணும், உள்ள தேவன் மேல உள்ள விசுவாசம் பிறக்கணும், அந்த விசுவாசம் வளரணும். அப்படி வளர 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 என்ன நடக்கும் தெரியுமா? ராஜ்யங்களையே ஜெயிக்க முடியும். 7 விதமான ஜாதிகளை அழித்தார்களே, சொல்லுங்க, ராட்சதர்களை அழித்தார்கள். அது என்னது? விசுவாசம். அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயிப்பதற்கு இரண்டாவது பயன்படுத்துறது விசுவாசம். அடுத்து ஒரு வார்த்தையை படிங்களேன். 1 யோவான் 2:14 படிங்க. 1 யோவான் 2:14 படிங்க. இந்த அண்டர்லைன் பண்ணுங்க. தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு. அப்ப மூணாவது பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுதம் என்ன தெரியுமா? தேவ வசனம். தேவ வசனத்தினாலே நீங்கள் அடுத்து தேவ வசனத்தினாலே என்ன செய்தீர்கள்? ஜெயித்தீர்கள். முதல்ல நான் பிள்ளைங்கிற அந்த உரிமை, பிள்ளைங்கிற அத்தாரிட்டி உங்களை ஜெயிக்க வைக்கும். அடுத்து அவர் மேல இருக்கிற விசுவாசம் உங்களை ஜெயிக்க வைக்கும். மூணாவது அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, அப்படிதான் போட்டிருக்கு இல்லையா? தேவ வசனம் உங்களில் நிலைத்திருந்தால் உங்களை ஜெயிக்க வைக்கும். இதெல்லாம் என்ன அழகான ஒரு போதனை பாருங்களேன். நாங்கள்லாம், நானும் சிஸ்டரும் இந்த ஹில்ஸ் ஏரியாவில் ட்ரைபல் பீப்புளுங்க. படிப்பறிவு இல்லை, நாகரிகம் கிடையாது, அறிவு இல்லை, அப்படியே முரட்டு ஜனங்கள், பேதைகள்.
அவனுக்கு நாங்கள் ஜெபத்தை சொல்லி கொடுத்தாங்க. எப்படி ஜெபிக்கணும்னு கேட்டான். நாங்கள் சொன்னோம் முழங்காலில் நின்று ஜெபிக்கணும்னு. எப்பெல்லாம் நாங்கள் ஆராதனைக்கு போகிறோமோ 2 மணி நேரம் முழங்காலிலேயே நிற்கிறான். நான் சொன்னேன், இன்னப்போ முழங்கால் நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்கிறான். அப்புறம் நான் உபவாச ஜெபம்னா அன்றைக்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து ஒரு ஆராதனை நடத்தினேன். நான் போய் ஆராதனை நடத்துகிறேன். நாங்கள் அங்கேருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நடக்கணும். மழைன்னா இப்படி மழை அப்படி இறங்கணும், கை காலெல்லாம் ஆடும். திரும்ப மேலே இறங்கும், சட்டையை எடுத்து புழிஞ்சு அப்படி சொர சொர சொரன்னு தண்ணி ஊற்றும். அந்த மாதிரி இடத்துல நாங்கள் 2 பேரும் ஊழியம் செஞ்சுருக்கோம். அப்போ பாஸ்டிங் ப்ரேயரு ஜோம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் போய் சட்டியை திறந்து பார்க்குறோம். ஒரு பய வீட்லேயும் சாப்பாடு கிடையாது. சட்டியை என்ன மாதிரி விளக்கணுமோ பல 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 பலன்னு விளக்கி கவுத்து போட்டிருக்கானுங்க. நான் சொன்னேன், என்னைய ஒரு வீட்டில் கூட கஞ்சி தண்ணி ஒன்றுமே இல்லை, என்னையா பண்ணிருக்கீங்க? நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு சாப்பிடக்கூடாது சமைக்கக்கூடாதுன்னு. அதான் பாஸ்டர் நாங்கள் யாரும் சமைக்கலை. டே இத்தனை மணி நேரம் ஆறாறு நடத்தி பிடிச்சி இப்போ எங்களுக்கு என்னடா வச்சிருக்கிறீங்கன்னா நீங்களும் பாஸ்டிங் தான்ட்டான். அதாவது அந்த பேதையான ஜனங்களை பாருங்களேன். அந்த ஜனங்களுக்கு நம்ம நல்லதை சொல்லி கொடுக்கறத அப்படி கேட்ச் பண்ணிட்டு பசிய ஒரு பொருட்டாவே அவன் என்னலைங்க யோசிச்சு பாருங்க. இங்கே வந்து நாங்கள் 24 வருஷம் ஆச்சு. 24 வருஷத்துக்கு முன்னால் நான் யோசிச்சு பாருங்க, இப்போவே இளம் வாலிபன், அப்போ இதை விட இளம் வாலிபன். என்ன பசி இருக்கும் எனக்கு, யோசிச்சு பாருங்க. பசியின் கொடுமையில் இருப்பேன். ஆனால் அதோட மேலே ஏறினா தண்ணி அடிக்காமலே ஆடிட்டு வரலாம். அந்த மாதிரி களைச்சி போய் தான் மேலே வருவோம். அந்த ஜனங்கள்லாம் இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறோம். அங்கிருந்து நாங்கள் இங்கே வரும்போது அவங்க அழுக இருக்க இன்னைக்கு என் கண்ணு முன்னால் மாறலை. யோசிச்சு பாருங்க. அப்படித்தான் அவங்கள விட்டு பிரிஞ்சு வெளியில் வந்தேன். அதனால தான் உண்மையான பசி உள்ளவனுக்கு தான் ருசி தெரியும். உண்மையான பசி இருந்தால் அந்த பசி ருசி அறியாது, அப்போதான் தெரியும். நான் சொல்லுவேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரம் எந்த ஒரு தேவ பிள்ளையும் திருப்தி அடைந்து விடவே கூடாது. தெய்வ பயம் என்பது கிரியைகளினாலே கனிகளினாலே நீங்கள் வெளியே காட்ட வேண்டும். சபை உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஜனங்கள் உங்களை தான் பார்ப்பாங்க முதல்ல. ஆகா பரவாயில்லையே, இந்த அக்கா நல்லா ஜெபிக்கிறாங்க, அந்த அண்ணன் நல்லா ஜெபிக்கிறாங்க, இந்த பிரதர் நல்லா ஜெபிக்கிறாரு, இந்த சிஸ்டர் நல்லா ஜெபிக்கிறாங்க, அவங்க பக்தியாக இருக்கிறாங்க, கரெக்டாக வராங்க ஆராதனைக்கு, உண்மையாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே நமக்கு இப்படி ஒரு தெய்வ பயத்தில் வளரணும், தேவ பயத்தில் நம்ம நிற்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வும் ஆசையும் விருப்பமும் வரணும். நம்மளை பார்த்த உடனே இவங்களை பார்த்தா இருக்கிற தெய்வ பயமும் போயிரும் போல தெரியுது. அப்படி வரக்கூடாதுல்ல. சோ தேவனால் பிறப்பது உண்மைன்னா அவர்கள் ஜெயிப்பார்கள். தேவனால் பிறந்த பிள்ளைக்குள்ள விசுவாசம் ஆழமாய் வளருமானா நீங்கள் ஜெயிப்பீர்கள். தேவ வசனம் உங்களில் நிரம்பி இருப்பது வேற, நிலைத்திருப்பது வேற. சரியா? அன்னைக்கு வசனத்தை நிரப்பணும், அது ஒரு அனுபவம். நிரப்புற வசனம், இன்னைக்கு கேட்கிற வசனம், பேசுங்க, நீங்க கேட்கிற வசனம் அப்ப உள்ள நிலைத்திருந்தா ஜெயம் பெறுவீர்கள். இப்ப போதிக்கிற அந்த வசனம் உள்ள போய் உட்கார்ந்து வேர் விட ஆரம்பிச்சிருச்சுன்னா கனி கொடுக்க ஆரம்பிச்சிரும். இப்ப சொல்லுங்க, நம்பர் 1 என்னது? தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும். 2வது நம்முடைய விசுவாசம் ஜெயிக்கும், அப்படின்னா ஜெயிக்க வைக்கும். 3வது தேவனுடைய வசனம் நமக்குள் நிலைத்திருந்தால் ஜெயிக்க வைக்கும். 4வது வாசிங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11. மரணமே நேரிடுகிறதாக இருந்தாலும் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப 4வது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை சத்துருவை ஜெயித்தார்கள். ஆமே. அப்ப நம்ம ஜெயிக்க 4வது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறது என்னன்னா ஒரு அற்புதமான ஆயுதம்.
ரத்தம், இயேசுவின் ரத்தம் அற்புதமான ஒரு பொருள். உயிருள்ள ரத்தம், பரிந்து பேசுகிற ரத்தம், ஜீவனை தருகிற ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம், புனிதமான ரத்தம். அதனாலதான் அடிக்கடி வாயில என்ன உச்சரிக்கணும் தெரியுமா? இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் சொல்லணும். எது தேவைப்படும் போதல்ல, எப்பொழுதுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும். வீட்டில் சொல்லணும், வேலை ஸ்தலத்தில் சொல்லணும், டிராவல்ல சொல்லணும், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நீ இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், வர்ற பிசாசு ரத்தம்னு சுத்தமா ஓடிடுவான். ரத்தம்னு சொல்லி பாருங்க, ஒரு கிரியை நம்மளை அண்டாது. நம்ம எப்போ சொல்லுவோம் தெரியுமா? ஏதாவது பிசாசு பிடிச்சிச்சுன்னா போடு இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம். ஏதாவது பிசாசு பிடிச்சிருச்சுன்னா, பிரச்சனை வந்துருச்சுன்னா மட்டும் போட்டு இயேசுவின் ரத்தத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது. ஆண்டவர் பார்ப்பார், இப்போ மட்டும் உன் கண்ணுக்கு ஏன் ரத்தம் தெரியுது, மற்ற நேரம் தெரியாதாடான்னு கேட்பார். அதனால் சொல்லணும், செத்த இதயத்தை சுத்த இதயமா மாற்றக்கூடிய ஆற்றல் இயேசுவின் ரத்தத்துக்கு மட்டும் உண்டு. அவர் ரத்தத்தை சொல்லுங்கள். ரத்தத்தை சொல்லணும். 4 விஷயம் சொன்னேன். 1, தேவனால் பிறந்த பிள்ளைகள் உலகத்தை ஜெயிக்கும். 2, உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். 3, உங்களுக்குள் நிலைத்திருந்தால் உலகத்தை ஜெயிப்பீர்கள். 4, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் உங்களை ஜெயிக்க வைக்கும். அல்லேலூயா. அதனாலதான் இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். அதனால ஜெயம் என்பது கிழக்கில் இருந்தோ அல்லது கிழக்கில் இருந்தோ மேற்கில் இருந்தோ வனாந்திர திசையில் இருந்தோ வராது. அப்ப ஜெயம் எங்கிருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆமீன் சொல்லுங்கள். கர்த்தரிடத்திலிருந்து வரும். அப்ப அந்த ஜெயம் யாருக்குன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு தான். அவருடைய பிள்ளைகளுக்கு தான் ஜெயம். ஆமா, ஆடு மாடுகளுக்கா ஜெயத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு? சொல்லுங்க. ஆடு மாடுகளுக்கு ஜெயத்தை கொடுப்பேன், மனிதர்கள்லாம் பரிதவிக்க விடுவேன், அப்படியா சொல்லி வச்சிருக்கிறாரு? ஜெயம் என்பதே அவருடைய பிள்ளைகளுக்கு தான். சிலுவையில் பெற்றெடுத்திருக்கிறார் உங்களையும் என்னையும். அதனால சொல்றேன் நானு, இந்த ஜெயம் நமக்கு வரணும்னா தெய்வ பயம் அதிகமா உள்ள இருந்து பொங்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைக்கு இருக்கணும் தெய்வ பயம், அப்பாவால் வரும் முற்றிலும் ஜெயம். சொல்லுங்க. பிள்ளைக்கு இருக்கணும் தெய்வ பயம், அப்பாவால் வரும் முற்றிலும் ஜெயம். ஆமா, அந்த வார்த்தை தான் ரொம்ப முற்றிலும். பவுல் சொல்றார், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற தேவனுக்கு. அல்லேலூயா. என்ன அருமையான ஒரு வார்த்தை. ரோமர் 8ஆம் அதிகாரம், அது அப்படி படிப்போமே. என்ன அழகான வார்த்தை. படிங்க. 8:36 இருந்து படிங்க. பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, யாகமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் கையை தட்டி இந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்ப அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம். அப்ப நம்மள அவர் அன்பு கூறுகிறாருங்க. அதுபோல நாம என்ன செய்யணும்? அவரை அன்பு கூறுகிறோம், அன்பு கூறுகிறோம், அன்பு கூறணும். அன்பு கூறுகிறோம் அப்படின்னு சொல்றோம், அன்பு கூறுகிறோமா? ஒருத்தர் மேல பிரியம் இருந்தா, நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, அவங்களுக்காக நம்ம போய் என்ன செஞ்சுட்டு இருப்போம்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இல்லை சிஸ்டர், ப்ராக்டிக்கலா ஒருத்தர் மேல அன்பு வந்துருச்சுன்னா அவங்களுக்காக நம்ம போய் வெயிட் பண்ணுவோம். வாங்க சார், உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அன்பு இல்லைன்னு வச்சுங்களேன், காத்திருக்க இருதயம் வராது, இடம் கொடுக்காது. அதான் சொல்லும். பொதுவாக உலகத்தில் நம்ம பார்க்குறோம், ஒருத்தர் மேலே அன்பு வந்துருச்சு, ஒருத்தர் மேலே பிரியம் வந்துருச்சுன்னா அவங்களுக்காக மணிக்கணக்காக கூட என்ன செய்வாங்க? காத்துக்கிட்டு இருப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க. அன்பு இருந்தால் வெயிட் பண்ணுவாங்க. அன்பு இல்லைன்னா இவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது, எப்போ வருவீங்க அப்படின்னு ஃபைட் பண்ணுவாங்க. அன்பு இருந்தா வெயிட், அன்பு இல்லைன்னா ஃபைட். இதுதான் உண்மை, உண்மை ரகசியம். நான் சொல்றேன், கிறிஸ்துவ மேல எத்தனை பேருக்கு அன்பு இருக்கு? இன்னைக்கு ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கணும். நல்ல போதனைகள், இது நிறைய விஷயங்களை நம்ம போதனையை கற்றுக்கொண்டே இருக்கணும்.
ஒரு அர்ப்பணிப்பான ஒரு ஜெபத்தை செஞ்சு நம்ம முடிச்சு அடுத்த பகுதிக்குள்ள போலாம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு அர்ப்பணிப்போடு கூட தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஜெயம் கிழக்கிலிருந்து வராது, ஆண்டவரே மேற்கிலிருந்து வராது, வனாந்திர திசையிலிருந்தும் வராது. ஆனால் எங்கிருந்து வரும்? தேவனுடைய சமூகத்திலிருந்து வரும், தேவனுடைய அவருடைய ராஜ்யத்திலிருந்து வரும். ஆகவே கண்களை மூடி, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே என்னை முழுசா நிரப்பிடுங்க, என்னை முழுசா நிரப்பிடுங்க. என்னை பரிபூர்ணமாய் விட்டு கொடுக்கிறேன், பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவரே, உங்களுக்கு பயப்படுகிற பயத்தினாலே என்னை முழுசா ஆண்டவரே ஆட்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, பயம் இருந்தால் ஜெயம் ஜெயம் பரிபூர்ணமாய் நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெயம் பெற்ற ஒரு தேவ பிள்ளையாய் நான் பிரகாசிக்க முடியும். ஜெயம் பெற்ற தேவ பிள்ளையாய் ஆண்டவரே நான் ஒளி வீச முடியும். ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரப்பா. ஜீசஸ், நீதியின் கரத்தினால் என்னை தாங்கி ஒவ்வொரு நாளும் என்னை தப்புவித்து வழிநடத்தி வருகிற தேவன் ஐயா, உங்களுக்கு பயப்படுகிற பயம் அநேக பரிசுத்தவான்களுக்குள் பூரணமாய் இருந்ததனால அவர்கள் எல்லாரும் வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள் வந்தாலும் முடிவு ஜெயம் ஜெயம் ஜெயம். எந்த பரிசுத்தவானும் தோற்று போகவில்லை, எல்லாரும் ஜெயித்தார்கள். ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே நாங்களும் உங்க பிள்ளைகளா இருக்கிறோம். ஜெயிப்போம், விசுவாசத்தினாலே ஜெயிப்போம், உங்க பிள்ளைங்கிற உரிமையினாலே ஜெயிப்போம், தேவ வசனத்தினாலே எங்கள் இருதயம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது ஜெயிப்போம், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே நாங்கள் ஜெயிப்போம். நாங்கள் ஜெயிக்க பிறந்தவங்க, ஜெயிக்க பிறந்தவங்க. தோற்று போக மாட்டோம், தோற்று போக மாட்டோம், தோல்வி அடைய மாட்டோம். தோல்வி எங்களுக்கு தூரமாவதாக, தோல்வி எங்களுக்கு தூரமாவதாக. கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.